ஹாய், இன்றைக்கி என்ன ரெசிபினா சப்பாத்தி மாவு எப்படி சாஃப்டாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எங்கள் 4 பேருக்கு வந்து நாங்கள் செய்கிறோம். இதில் வந்து 3 கப்பு அளவுக்கு கோதுமை மாவு. இது வீட்லேயே நாங்கள் அரைச்ச மாவு தான். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சுகர் எதுக்காகனா லைட்டாக சப்பாத்தி வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வரதுக்காக தான் வந்து சுகர் வந்து ஆட் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்து தெரியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அப்படி தொளிச்சு மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வந்து கொஞ்சம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கையில் வந்து ஒட்டுதான்னு பாருங்கள். கையில் ஒட்டுனா நீங்கள் சப்பாத்தி தேய்க்கும் போது வராது, அந்த தேய்க்கிற கட்டிலே வந்து ஒட்டிக்கும். அதனால் அந்த கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குது 1/2 அன் ஹவர் வந்து வெட்டாக இருக்கிற ஒரு கிளாத்தில் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து நல்லாவே சாஃப்டாகவே வரும். இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வேணாம், வெறும் சப்பாத்தி மாவு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு, கொஞ்சமாக சுகர், அப்புறமா ஆயில், இது மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லாவே வரும்.